துபாயில் இருந்து இயக்கப்படுகின்றதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய 3 முக்கிய சந்தேக நபர்கள் கம்பளை போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் போதைப்பொருள் விற்பனையை ஒருங்கிணைத்து வந்ததாக கூறப்படும் துபாய் இஷாரா என அழைக்கப்படும் பிரதான சந்தேக நபர் 5 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி கம்பளை, நாவலப்பிட்டி, உலப்பனை, தோலுவ, கெலிஓயா, பேராதனை மற்றும் வெளிகல்ல ஆகிய பகுதிகளுக்கு ஹெரோயினை விநியோகித்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனுடன் தொடர்புடைய மேலும் 2 கம்பளையின் தோலுவ பகுதியில் கைது செய்யப்பட்டதுடன் மற்றொரு சந்தேக நபர் கம்பளையின் மகர பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வாறு விநியோகிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் கொழும்பிற்கும் அனுப்பப்பட்டுள்ளன என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கம்பளையின் நங்கன்மன, காவல்வள மற்றும் துந்தனிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் 20 முதல் 22 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பளை தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி முதன்மை போலீஸ் ஆய்வாளர் நிசங்க கங்காராவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினர்.